எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும். ஐ திங்க் திஸ் இஸ் மோர் தென் எனிதிங். இப்போ பேசுகிறத விட நன்றி. வி ஆர் ஆல் வெரி கிரேட்ஃபுல். எனக்கே வா எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்க முடியாது. உங்களோட முழுமையான சப்போர்ட் அண்ட் உண்மையான ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் மனசார வேண்டி விரும்பி எங்களுக்கு வாழ்த்துனீங்க, இந்த படத்துக்கு வாழ்த்துனீங்க, பிரசாந்துக்கு வாழ்த்துனீங்க, அங்கிளுக்கு வாழ்த்துனீங்க. அந்த குட் விஷஸ் அண்ட் குட்வில் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி. 90s கிட்ஸுங்கிற வேர்டு வந்து கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா 80s நிறைய இருந்தது. பட் இந்த 90s கொஞ்சம் காணாமல் போயிடுச்சோ. ஏன்னா மில்லினியம் 2K இதெல்லாம் வந்தது. ஆனால் 90s எங்கேயும் மிஸ் ஆன மாதிரியே இருந்தது. தேங்க்ஸ் டு பிரசாந்த், 90s இஸ் பேக். அண்ட் அஃப்கோர்ஸ் சிம்ரன். சீரியஸ்லி ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட். அண்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் செட், ஐ திங்க் லாஸ்ட் மீட்டில் கூட சொன்னது, இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுதுன்னு. சத்தியமாக சொல்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு மக்கள் இடையிலையும் சரி, ப்ரெஸ் மீடியாவோட சப்போர்ட்டும் சரி, மிகப்பெரிய லெவலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாத்தையுமே நீங்கள் உட்காந்து பொறுமையாக, நானும் கவனித்த ஒரு விஷயம், நிறைய ரிவ்யூவர்ஸ் அந்த பப்ளிக் ஒப்பீனியன்லாம் எடுத்து போடுறீங்க இல்லையா, அதில் வந்து யாருமே செல்ஃபோன் எடுத்து பார்க்கல அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் பார்க்கும்போதும் சரி, நான் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்தேன் தியேட்டரில். ஐ வாண்ட் டு see the தியேட்டர் ரெஸ்பான்ஸ். யாருமே நிஜமாக யாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகலை. எல்லாருமே வந்து உன்னிப்பாக ரொம்ப இன்வால்வ் ஆகி, ஒரு சின்ன ஒரு சீனில் கூட ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் பழைய தியேட்டரில் முன்னாடி 90s தியேட்டரில் பார்க்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்தில் இருந்ததை நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸாக. ஐ வாஸ் வெரி வெரி, எனக்கே புரியல இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு. ஐ திங்க் இட்ஸ் ஆல் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் யா, தேங்க்யூ டு எவ்ரிபடி அண்ட் அங்கிள் எஸ்பெஷலி. என் மேலே நன்றி. அடுத்ததாக பிரசன்ன ரவி அவர்கள். எல்லோருக்கும் மயங்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் பிரசாந்த்கா கூட எவ்வளோ படங்கள் நடித்தாலும் இந்த படம் எனக்கு ஒரு ஸ்பெஷல் சொல்லலாம். ஆக்சுவலி அவர் கூட நிறைய ப்ரொமோஷனுக்கு நிறைய ஊருக்கு போகணும். ஏதோ ஒரு சந்தேகம், என்னதான் நம்ம குழந்தையா இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தேகத்தோடு தான் ட்ராவல் பண்ணுவோம். ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. என்ன, எப்பவுமே தியாகராஜ் அண்ணா மேலே ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஆனால் இருந்தாலும் நம்ம படம் பார்த்தா, ஏன்னா நான் ப்ரொமோஷன் போகிற வரைக்கும் இந்த படம் பார்க்கவே இல்லை. ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை. சரி, ப்ரொமோஷன் போகிறோம், இந்த படம் ஜெயிச்சிடும் அப்படி தான் போனேன். நானும் ரெகுலர் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி தான் நானும் ட்ராவல் பண்ணேன். நிறைய ப்ரொமோஷன் போனேன், நிறைய இந்த படத்தை பற்றி பேசினேன். இது எல்லாமே பிரசன்ட் சார் மேலேயும் தியாகராஜன் சார் மேலேயும் உள்ள கான்ஃபிடென்ஸில் பேசினேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஒரு நாள் படம் காமிச்சார், அப்படியே ஆஃப் ஆகிட்டேன். ஸோ இந்த படத்துக்கு என்னோட கான்ஃபிடென்ஸை எந்த விதத்துலையும் குறைக்கவே இல்லை. அண்ணா அந்த அளவுக்கு ஒரு படம், பியூட்டிஃபுல் படம். இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நான் ப்ரிவியூக்கு படம் வெளிவரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா பார்த்தேன். இருந்தாலும் ஒரு சின்ன, என்னாலும் நம்ம பிள்ளையா இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்கும்ல, இது எப்படி வளரும் எப்படி போகுங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே பிரசாந்த் சார், நாங்கள் சிம்ரன், பிரியா எல்லாருமே உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆடியன்ஸாக இருக்கட்டும், நாங்களும் ஆடியன்ஸாக தான் பார்த்தோம். ஒரு படம் பார்க்கும்போது தூக்கம் வரும், படம் சரியில்லைன்னா. படம் இப்படி பார்த்து முடியறதுக்குள்ள எப்படிங்கிறதுக்குள்ள பக்கம் படம் முடிஞ்சிருச்சு. தட் மீன் ஹியூமன் சைக்காலஜியே சொல்லுது அந்த படம் நல்லா இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்கனவே பார்த்த படத்தை செகண்ட் டைம் பார்க்கும்போது கண்டிப்பாக போர் அடிக்கும், ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். டிஸ்டர்பன்ஸ் பண்ணவே இல்லைங்க, அவ்வளவு நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை கொடுத்த தியாகராஜனுக்கு திருப்பி சொல்கிறேன் நன்றி. இந்த படத்தில் அதுதான் தியாகராஜன் மேலே ஒரே ஒரு அண்ணன் ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரசாந்த் சாரோட பையன், எல்லாரும் பையன் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த பையனாக இருந்தாலும் அந்த படத்தில் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அவங்க பையன் மேலே இருக்க கான்ஃபிடென்ஸ்,
இந்த கேரக்டருக்கு இவ்வளவுதான் வேணும், நம்ம பையனால அள்ளி அள்ளி கொடுத்துட முடியாதுல்ல அந்த கேரக்டர் அப்படி டிராவல் பண்ணாரு. அப்ப மற்ற சக கலைஞர்களையும் சக நடிகர்களையும் எப்படி ட்ரீட் பண்றாரு, இப்படிதான் எல்லா விஷயத்திலையும் இவர் இப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் இத்தனை பெருசா ஆனாலும் சக்சஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த படம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு செகண்ட் ஷோ முடிஞ்சும் மக்கள் சும்மா பேசுவாங்க, சார் படம் சார் சூப்பரா இருக்கு சார், நல்லா இருக்கு சார், அந்த ரிவ்யூ இருக்குல்ல. இப்போ நீங்க எல்லாருமே அதை தானே நம்புறாங்க. படம் பார்க்கறத விட யாரோ ஒருத்தர் ஒரு பப்ளிக் வந்து சொல்ற ரிவ்யூவை நம்பி பல ஆயிரம் பேர் போகாம இருக்காங்க தியேட்டருக்கு. அது எவ்வளவு பெரிய தப்பு இப்ப தெரியும். படத்தை எடுக்கிறாங்க, காசுவா இருக்கட்டும், உழைப்பா இருக்கட்டும், எல்லா விஷயமும் யாரோ சொல்ற ஒரு ரிவ்யூ வச்சுட்டு தயவு செய்து கெயின் ஆயிடும். அதுதான் இந்த படத்தோட கெயின். அத நானும் சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கேன், பார்த்த மக்களும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எங்க அண்ணா ப்ரொடியூசரா இருந்தாலும் அவரும் அனுபவிச்சுட்டு இருக்காரு, பிரசாந்த் சாரும் அனுபவிச்சுட்டு இருக்காரு. திஸ் மூவ் இதுதான் சொல்றேன். இந்த படத்து மூலியமா சொல்றீங்கன்னா எல்லாருமே அகெயின் 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 எந்த விஷயமும் ட்ரை பண்ணா கண்டிப்பா கெயின் ஆகுங்க. இந்த கெயின் தாங்க இந்த அந்தகன் மூவி, இந்த பிரசாந்த் சாரோட டீம். தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ நிகில் சார். ஆக்சுவலாக இந்த வென்யூ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோடய முதல் படம் நிகில் சார் தான் பிஆர்ஓவாக இருந்தார். ஸோ நிறைய பேர் உங்களை அன்றைக்கி தான் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லும் போதே ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கோன்னு எதிர்பார்த்தாலும் வென்யூ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோட முதல் படம் வாமனன், பிஆர்ஓ நிகில் சார் தான் இருந்தார். ஸோ உங்களேருந்து நிறைய ப்ரெஸ் பீப்புளை அன்றைக்கி தான் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யூர் கண்டினியூட் சப்போர்ட். இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு எல்லாருக்குமே. பட் டு see this kind of a response from the audience and the critics, I think யுனானிமஸாக ஒரே மாதிரி வந்திருக்கு. ஸோ தட் இஸ் வெரி ஸ்பெஷல். அது நிறைய நடந்தது கிடையாது, நான் அதை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ தியாகராஜன் சார், he is the most experienced on our set, but I think he is the most relevant எங்கள் டீம்லேயே. 90s stars நம்ம பிரசாந்த் சார், சிம்ரன் மேம் சொன்னாலும் எனக்கு வந்து ஏதோ அவங்க இப்போ கூட அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் அண்ட் கெட்டிங் டு நோ தெம், எஸ்பெஷலி ப்ரமோஷன் அப்போ. we have so many legends and amazing actors in this film. And but Tyagarajan sir is the most coolest, hippest director in town, I think. So நீங்க நிறைய டைரக்ட் பண்ணணும் and looking forward to you doing a new age love story. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இவர் டைரக்ட் பண்ணா. So but really exciting project to be a part of, and ivlo positivity, I think that has been the key word எங்க எல்லாருக்குமே. And audiences, thank you so much. I know Prashant sir fans பத்தி நிறைய பேசியிருக்கேன். They have been so loyal, and adu vandu is something that he's earned since such a young age. And Simran ma'am in the character la paakumbodhu is so exciting. Sanda podadinga, yeah. But Simran ma'am in the character la paakumbodhu, Vanita ma'am, Samudrakani sir, K.S. Ravikumar sir, Ravi, ellarum, I think amazing star cast. So I think this racy screenplay plus the star cast has excited the audience and critics alike. So thank you so much. நன்றி. ஆடியோ ஓகேவா? ஓகே. வெற்றி என்பது தவிர்க்க முடியாத இடத்துக்கு வருவதுதான் வெற்றி என்று சொல்வார்கள். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இடத்தில் இருக்கும் த ஆக்டர் பெர்ஃபார்மர் 30 years of சிம்ரனிசம். அடுத்ததாக ஸ்லிம்ரன் அவர்களை மேடைக்கு வருமாறு. எல்லாருக்கும் வணக்கம். இது 29th year நிக்கில், பட் ஆனாலும் 30க்கு போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப அழகான இந்த ஜேர்னியில் வந்து இப்போது சூப்பர் டூப்பர் ஹிட், பம்பர் ஹிட், மெகா ஹிட் நம்ம அந்தாகன், எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். இதுக்கு நான் வந்து கண்டிப்பாக தியாகராஜன் சார் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஐ ரியலி மீன் இட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். நான் வந்து ரொம்ப அப்ஃப்ரண்ட், இந்த ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தால் எனக்கு மன்னிச்சிடுங்க. டியூரிங் ஷூட்டிங் நம்ம ஐடியாஸ் கொடுக்கும்போது சார் இந்த டயலாக் இப்படி பேசலாமா அப்படி பேசலாம்னு சொல்லுவாங்க. இல்லை சிம்ரன் இப்படி பேசினா தான் கரெக்டாக இருக்கும், ப்ளீஸ் டூ இட் லைக் திஸ். செட்டில் சத்தமே கேட்காது, எவ்வளோ அமைதியாக காமாக எடுத்து போனாங்க. ஃபுல்
நம்ம ஷூட்டிங், ஸ்க்ரீன் ப்ளே, டயலாக்ஸ், காஸ்டிங், மெகா ஸ்டார் காஸ்ட், இட்ஸ் நாட் தட் ஈஸி. அண்ட் சாரோட எனர்ஜி பார்க்கும்போது அப்படி இருக்கும், வில் பி எம்பாரஸ்ட். அவங்க காலையில் இருந்து ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி தேர். அண்ட் நம்ம ஷிஃப்ட் முடியும் 6 o'clock, பட் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஷிஃப்ட்க்கு போவாங்க. ஹீ ஹேஸ், ஐ மீன், so much of energy into him. We all have so much to learn from sir. And Prashant, என்னோட ராசியான ஜோடி பிரவீன், நீங்கள் சொன்ன மாதிரி தேங்க்யூ பிரசாந்த், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரியா ஆனந்த், சூப்பர் டூப்பர் ஜோடி, புது ஜோடி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்கள். த வே யூ ஹேவ் லுக்ட் இன் த ஃபில்ம் இஸ் அமேசிங். எவ்வளோ நேச்சுரலாக ப்ரில்லியண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மோர் சாலிட் ஒர்க். அஃப்கோர்ஸ் அவங்க பேன் இண்டியா ஸ்டார். அண்ட் KS ரவிக்குமார் சார், நான் அவங்க கூட வந்து ஐ திங்க் 4 films உங்கள் டைரக்ஷனுக்குள்ளே பண்ணியிருக்கேன். யூ ஆர் மை குரு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் நான் எந்த அளவுக்கு இன்னைக்கு பேசுகிறேன்னா, இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ. த வே யூ யூஸ் டு பி வித் மீ, ஸோ பேஷன்ஸ். எவ்வளோ டிசிப்ளினாக அவங்க வந்து அவங்க செட்டில் இருக்கும். மார்னிங் 9 o'clockனா 9:05 ஷார்ட்டு, பிரேக்னா பிரேக்கு, பேக்கப்னா பேக்கப். ஹீ இஸ் சச் அ humble person from heart, very very helpful person. And idu vandu to act with you also sir, it's a huge opportunity for me. I'm very happy, I'm extremely happy. And thirumbi we have actually all together we have given another hit. Idu vandu enakku innor level high. So என்னோட கடவுளுக்கு, அம்மா அப்பாவுக்கு, என் ஃபேமிலிக்கு, தியாகராஜன் சாருக்கு, பிரசாந்த்க்கு, இங்கே இந்த மேடையில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்க்கும், ரவி, KS ரவிக்குமார் சார், பிரியா, வனிதா, பூயா, பிரவீன், நிக்கில், என்னோட மேனேஜர் முனுசாமி சார், எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் இங்கே இன்றைக்கி நிற்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் 30 years போகணும். நான் வந்து 60 years இங்கே கொண்டாடணும்னு என்னோட ஆசை என் கரியரில். So I think it is another start for me with Andagan. So நான் இன்னும் மோர் உங்கள் டைரெக்ஷனுக்குள்ளே நடிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்ததாக கலை இயக்குனர் திரு செந்தில் ராகவன் அவர்களை மேடைக்கு. கலை இயக்குனர் செந்தில் ராகவன். எங்கள் யூனியன்லேயே வந்து ஒரு 20 members இருப்போம். அங்கே அந்த வீட்டில் அந்த கிளாஸில் அந்த காம்பவுண்டில் கற்றுனப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். இப்போ அதுலேருந்து நான் மாஸ்டர் ஆகிருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு 30-35 படம் பண்ணிட்டேன். ஆனால் இருந்தாலும் இந்த படம் அந்தகன் பண்ணும்போது வந்துட்டு தான் நான் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணேன். ஜாலியானா என்னோடய மாஸ்டர் ஸ்டூடெண்ட் என்னோடய மாஸ்டர் படம் பண்ணுவோம். அவர் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணார். எனக்கு அது இத்தனை படம் பண்ணியும் எனக்கு அது ஒரு ஃபுல்ஃபில் இல்லை. இந்த படம் பண்ணி அவர் என்னை அப்ரிஷியேட் பண்ணும்போது தான் எனக்கு மாஸ்டராகவே நான் ஃபீல் பண்ணேன். புதுசாக மாஸ்டர் கார்டு எடுத்தாமலே நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அவருக்கு கம்பேக்கு எந்த படம்ன்றாங்க. அவர் எங்கேயுமே கம்பேக்லாம் இல்லை. அவர் எப்பயுமே டாப் ஸ்டார் தான். நேற்று டாப் ஸ்டார் தான், இன்றைக்கும் டாப் ஸ்டார் தான், நாளைக்கு ஒரு டாப் ஸ்டார் தான். ஏன்னா அவர்கிட்ட ஆக்ஷன், அந்த மாஸ்டர் குங்ஃபு இந்த ஒரு ஹார்ட் அவர் உடம்புலேயே அவர் ஊறி இருக்குது. அவர் இன்னும் அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காப்புல. அது பிக்கஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ ஆக்சுவலாக அவர். எப்பயுமே ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான். எப்போ வேணாலும் கம்பேக் கொடுக்கலாம், எப்போ வேணாலும் படம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான் லாங் லைஃப் சினிமாவே ட்ராவல் பண்ண முடியும். இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா அவர் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த படத்துக்கு எப்படி நீங்கள் ஒரு வெற்றி கொடுத்தீங்க, மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்க, பீப்புள்ஸ் ப்ரெஸ் மீடியா எல்லோரும் சப்போர்ட் பண்ணீங்க, ஜென்ரல் பீப்புள்ஸ் சப்போர்ட் பண்ணீங்க. அதே மாதிரி இனிமேல் அண்ணன் நடிக்கிற படம் எல்லா படத்துக்கும் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அப்படியே போயிட்டே இருக்கு. இனிமேல் இந்த ஹால்லாம் பத்தாது, விரிஞ்சிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நன்றி. மீடியா இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பார்க்கும்போதே வந்து படத்தினுடைய வெற்றி தெரியுது. இந்த காலத்தில் படம் எடுப்பதே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல. இந்த படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, அதை திரையிடுறது ரொம்ப கஷ்டம். வெளிவந்தால் ஓடுறது அதை விட கஷ்டம். ஒரு நல்லா இருக்கிற படத்துக்கு கூட வந்து தியேட்டருக்கு வந்து ஜனங்கள் வர்றதில்லை. நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்க்கலையா அந்த படம் நல்லா இருக்குன்னா அது ஓடிடியில் வந்து பார்த்துக்கலாமா
அது இந்த என்னது டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாமா, இப்படி தான் இருக்காங்க ஜனங்க. இல்லை பெரிய ஹீரோஸ் அப்படின்னா அவங்களுடைய ஹீரோஸ் அப்படிங்கிறதுக்காக அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுக்காக போகிறது. அதை மீறி வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா அதை வந்து பெரிய டாப் ஸ்டார் இன்றைக்கி வந்து பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோஸாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு கூட்டம் வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதை மீறி போகுதுன்னா ரொம்ப பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அப்படி இந்த படம் மீறி ரிவ்யூஸ் மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. யாருமே தப்பாகவே சொல்லலை இந்த படத்தை பற்றி. எல்லா ரிவ்யூஸும் பார்த்தேன், ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க. அதை மீறி இந்த படம் நல்லா வெற்றி சொல்லுது. இப்போ சிம்ரன் அவங்க ஹஸ்பண்டும் நேற்று நைட்டு தான் பிவிஆரில் படம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. டிக்கெட்டு முதல்ல வந்து ஒரு 60% தான் இருந்துச்சு. சரி பார்த்துட்டு நிதானமாக போகலான்னு நான் 10 மணிக்கு தான் ஷோன்னு சொல்லிட்டு 9:50 போகிற ஃபுல்லாகிடுச்சு. 2 சீட் தான் வேக்கன்சி இருந்தது. அது என்னன்னு பார்த்தா அது வந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் சீட்டாக அதுதான் வேக்கேட்டாக இருந்தது. ஸோ ஒரு தேர்ஸ்டே நைட் ஷோ வந்து 8:30 ஷோவா டிவிஆர். ஸோ அதெல்லாம் வந்து தட் இஸ் மிகப்பெரிய வெற்றி படம் தான் அது. அதனால் சக்ஸஸ் மீட்டு கொண்டாடுறது நியாயமான வெற்றி. என்ன நிறைய பேர் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் கூட இட்லிஸ்ட்டுக்கு வந்து சக்ஸஸ் மீட் கொண்டாடலாம்னு நினச்சேன். நான் அது பொய்ன்னு தெரிஞ்சிடும். அதனால் இது வந்து அது மாதிரிலாம் தெரியாது. உண்மையான வெற்றின்றது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஒரு வெற்றி சந்திப்பில் என்னையும் அழைத்ததற்கு நன்றி சார், தியாகராஜன் சார். நான் என்னோடய ஆஃபீஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு ஒரு போர்டு எழுதி வச்சுருப்பேன். அது எதுவாக இருந்தாலும் ஸோ அதுதான் இங்கே வெற்றி பெற்றிருக்கு. தியாகராஜன் சார் வந்து உள்ளுக்குள்ள மைண்டில் வந்து அடுத்த ஷாட் என்ன, இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களா, அந்த ஆர்டிஸ்ட் எப்போ அனுப்பணும், இவங்க அது இல்லாமல் இது இவங்களுக்கு செட்டில் பண்ணியாச்சா, அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், அடுத்தது இந்த செட்டு ரெடி ஆகிடுச்சா, காஸ்டியூம்ஸ் ரெடி ஆகிடுச்சா, இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டு இருக்கோம் ஒரு டைரக்டர். இதை மீறி ஒரு சிரிக்கும் போது எப்படி உண்மையாக சிரிக்க முடியாது இல்லையா, அப்படி தான் இருப்பார். ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக அந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே வந்து அது வந்து நல்லா இருந்தால் வந்து உடனே அப்ரிஷியேட் பண்ணுவார். சூப்பர் சார் சார் வேணா உண்மை எடுத்து நல்லா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. அப்புறம் குறை இருந்ததுன்னா அதில் வரணும் சார் அப்படின்னா அதெல்லாம் யார் அப்படின்லாம் பார்க்க மாட்டார். மற்றபடி என்ன மாதிரி எல்லாம் அவர் சத்தமெல்லாம் போட மாட்டார் செட்டில். ரொம்ப சாஃப்ட்டு தான் அந்த சைலண்டாக. ஆனால் அவர் வரும்போது டக்குன்னு நாங்கள் எல்லோரும் பேசியிருந்தா கூட சைலண்ட் ஆகிடுவோம். முக்கியமாக பிரசாந்த் சைலண்ட் ஆகிடுவார். அதனால் வந்து அங்கே வந்து அவர் டைரக்டராக தான் பார்ப்பார். ஸோ அப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் பிரசாந்த் கூட அந்த நடிப்புலலாம் வந்து ஆக்சுவலாக நானும் என் ஒய்ஃபு வந்து இந்த படம் பார்ப்பேன். என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, பிரசாந்த் என்ன ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துச்சுங்க அப்படின்றாங்க. சரி அதாவது அப்போ யூத்தில் வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியுன்றது அர்த்தம் இல்லைங்க. ஸோ அந்த கண்ணு தெரியாத நடிக்கிறது வந்து முதல்லையே உண்மையாக இருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் அது போய் அது தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கணும், பட் ஆடியன்ஸுக்கு தெரியும் கண்ணு தெரியும் அப்படின்ட்டு. அது அப்புறம் உண்மையாகவே கண்ணு போனதுக்கப்புறம் எப்படி நடிக்கணும், எவ்வளோ விஷயங்கள் அந்த இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு லெவல் மேலே போச்சுனாவே ஓவர் ஆக்டிங் ஆகிடும். ரொம்ப டவுனாகவும் போகக்கூடாது. அந்த மீட்ரு வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தார். பிரசாந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிம்ரன் வந்து கொண்டாட்டம் தான் எனக்கு ஞாபகம் இருந்தது. முதல் நாள் அவங்க கொண்டாட்டம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்து இப்போ தர்மசக்கரம்னு நினைக்கிறேன், அதுக்காக வந்து நான் அவங்கள பார்த்தேன் பாம்பேயில். அதுக்கப்புறம் அதை விசாரிச்சு அப்புறம் கொண்டாட்டம்ல அர்ஜுன் படம். ஆக்சுவலாக ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எடுத்த முதல் தமிழ் படம் கொண்டாட்டம் தான். அப்போ அந்த படம் ஷூட்டிங் போதெல்லாம் தமிழ் சுத்தமாக வராது. ஸோ ப்ராம்ப்டிங் தான் யாராவது. ஸோ ப்ராம்ப்டிங்கும் போது சார் நீங்கள் ப்ராம்ப்டிங் பண்ணுங்க சார், நீங்கள் ப்ராம் பண்ணுங்க அப்படின்னா சரி நான் இதுக்காக நான் டைலாகை மகாட் பண்ணிக்கிட்டு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரு
நான் ஏதாவது பேசும்போது கையெல்லாம் அப்படியெல்லாம் அந்த ஆக்ஷன்லாம் வந்து நேச்சுரலாக வரும் இல்லையா, அந்த மாதிரி உனக்கு இந்த வீடு பெருசுன்னா, உனக்கு இந்த இது பெருசுன்னா, அது தாத்தா அது பெருசுன்னா, அதுக்காக நான் டைலாக் பார்த்துட்டேன்னா என்ன, நான் இங்கே இருக்கேன்னா அவங்க அங்கே இருப்பாங்க, நான் ட்ராலி கூட போவேன். ஆனால் நான் இப்படி கை இப்படி நிறுத்தினா அதே மாதிரி பேசுவாங்க, நான் கை நிறுத்திட்டு அவங்களும் அதே மாதிரி கை நிறுத்திட்டு சார் இல்லை நான் டைலாக் பார்த்துட்டேன் கட் அதுக்கப்புறம் அதே மாதிரி. ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் முதல் கொண்டு அவங்க இங்கே தான் பார்க்கணும், ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்றது பார்ப்பாங்க. ஸோ ஐ வந்து அதையும் பார்க்கும், இந்த பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி பார்த்து அதையும் ப்ராம்ப்டிங்கில் அதையும் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி வந்து பேசிட்டு வந்து கேட்குறாங்க, எப்படி பரவாயில்லையே சார் இப்போ தமிழ் அப்படின்னு. அது அந்த ஒரு 2 படத்துலேயே நட்புக்காகவே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பஞ்சதந்திரம் கேட்கவே வேணாம், அது வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்புறம் ஒரு தெலுங்கு படம் வேறு பண்ணோம், பாவா நச்சானு. இல்லை பாவா நச்சானு நாகார்ஜுனா. ஸோ தெலுங்கு தமிழ்லாம் இப்போ பின்னுறாங்க. 29 வருஷம் தான் ஆச்சா நீங்கள் வந்து? இன்னும் நீங்கள் இன்னும் 30 வருஷம் வேண்டிகிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நமக்கு வந்து நடிப்பு வந்து இவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவங்க சினிமா விடாது. நீங்கள் சினிமா விட்டு போகணுன்னு நினச்சா கூட சினிமா விடாது. நாகேஷ் சாரெல்லாம் கடைசி வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருந்தார். தசாவதாரம் தான் அவருடைய கடைசி படம். அப்போ நடக்கிறதுக்கே பயப்படுவார், ஏன்னா அப்போ அவருக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனால தான் கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டாரே தவிர மற்றபடி டைலாக் டெலிவரி அது இதெல்லாம் வந்து அப்பவும் தசாவதாரத்தில் ஒரு பெரிய இதுன்னு எல்லாம் 4 கமல் சார் எல்லாம் லைனாக உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் டேபிளில். அவர் வெஜிடேரியன், அதெல்லாம் கை கழுவிட்டு போனார். கமல் சார் வந்து சிக்கனை வந்து 2 ஃபோர்க்கில் அப்படி பண்ணிட்டு இருந்தார். போயிட்டு இன்னும் சாகலை இன்னுமா சாகலை அப்படின்ட்டு போகிறார். ஸோ அந்த வயசுலேயும் அப்போது வந்து அந்த ஜோக்கு அதெல்லாம் மறக்க முடியாது. ஸோ சினிமா நம்மளை விடாது, நீங்கள் கவலையப்படாதீங்க, நம்ம இருக்கிற வரைக்கும் சினிமா நம்மளை விடாது. நானும் அந்த கேட்டகரி தான் நினைக்கிறேன், பார்ப்போம். நான் விட மாட்டேன் அந்த சினிமாவை. வனிதா, நீ பாராட்டுங்க, உங்கள் அம்மாவாக இருந்தால் எல்லாரும் உங்கள் கழுத்தில் இருந்த செயினை எடுத்து பிரசாந்துக்கு போட்டுட்டு போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க. மஞ்சிகா வந்து எப்பவுமே ஏதாவது ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சுன்னா அவங்க போட்டிருக்க செயின் வளையல் இது மாதிரி ஏதாவது என்ன இருக்கோ கோல்டு தான் எல்லாமே, ஆனால் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது மாதிரி செயின் வாங்கின ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஹீரோஸ், அவங்களுக்கு தெரியும். ஸோ எங்கே நம்ம பார்த்த ப்ரிவியூ தேட்டர்லேயே கிளாஸ் ஆக. ஸோ ஹீரோயின் அவங்களோட நான் படம் பண்ணணும். ஏன்னா நிஜமாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி ரியாலிட்டியோட இருக்கும், நல்ல பொலைட்டு அவர். ஆனால் அந்த வாக்குலேருந்து அந்த இதுலேருந்து அந்த ஒரு சொஃபஸ்டிகேஷன் அது தெரியும். அந்த ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரியே இருக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே. ஸோ ஒரு இனிமையான ஒரு படத்தை ஆரம்பித்து கொஞ்சம் டிலே ஆனாலும் லேட்டாக இருந்தாலும் கரெக்டான ஒரு இடத்துல வர வேண்டிய நேரத்தில் வந்து அது வெற்றி பெற்றதுக்கு நான் இல்லாமல் இறைவனுக்கு நன்றி சொல்லி, என்னையும் அழைத்ததற்கு மிக்க நன்றி சொல்லி மக்கள்கிட்ட போய் எப்படி சேரணும், அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல முக்கிய பங்கு வகித்த பத்திரிகை, ஊடகம், தொலைக்காட்சி அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நாங்கள்லாம் வெற்றின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், முதல் காரணம் நீங்கள் தான். நீங்கள் எழுதின அந்த ரிவ்யூஸ், நீங்கள் பாராட்டின இந்த படத்தை பற்றி பாராட்டினது, இது எல்லாமே தான் இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும் படத்துக்கும் பெரிய அங்கீகாரம் கிடைச்சிது. இன்றைக்கி பெரிய வெற்றிக்கு காரணம், முக்கிய காரணம் நீங்கள் தான். அதில் அதாவது ஒரு படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும், அதில் எவ்வளோ பேர் என்னெல்லாம் நடிச்சிருந்தாலும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதில்ல, ரசிகர்கள்ட்ட சேர்க்கறதுல முக்கிய பங்கு உங்களுக்கு தான். இன்றைக்கி ரவி சார் சொன்னார், டைரக்டர் சார், பத்திரிகை, ஊடகம்
வளர்ந்துருக்குன்னு. எல்லாருக்குமே இவ்வளோ பேர் போக மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். இது நம்ம ஃபங்க்ஷன்றதுனால தான் எல்லா பத்திரிகைக்காரனும் வரணும், எல்லா ஊடகம் வரணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளை ஏற்றி இதை நிக்கிலால் மட்டும்தான் பண்ண முடியும். நிக்கில் இவ்வளோ பேரை இங்கே அசம்பிள் பண்ணி எல்லாரையும் பேஷண்ட்டாக வர வச்சு பண்ணுறதுக்கு காரணமே அவருடைய உழைப்பு, அவருடைய ஓட்டம், அவர் ஆட்டம், அந்த செயல், அந்த சக்தி. அவருக்கு இறைவன் நீண்ட ஆயுளையும் திடகாத்திரத்தையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக நான் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் அவங்க இதில் அவங்க எல்லாமே கைதேர்ந்த நடிகர்கள். இப்போ நீங்கள் செம்மலர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர், அந்த பையனுடைய அம்மாவாக நடிச்சிருக்கோம். ஒரு யூனிவர்சிட்டி பாய் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு மதராக நடிச்சிருக்கோம். அதனுடைய டைலாக் டெலிவரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஒரு 20-30 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் பேசும். இல்லையடா இங்கே வச்சேன்டா அந்த சொல்கிற அந்த ஸ்லாங்கு, அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணது கூட பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக யூஸ் பண்ணோம் அந்த படத்தில். இப்போது நம்மளோட இன்றைக்கி மனோபாலா சார் இல்லை. இந்த படத்துக்கு மெயினாக அதாவது ஆடியன்ஸ் ரொம்ப ரசித்து சிரிக்கிற இடம் எல்லாமே மனோபாலா சாருடைய டைலாக்ஸும் அந்த டைலாக் டெலிவரியும். அதுக்கு அடுத்ததாக வனிதாவுக்கு எனக்கு அதை காஸ்ட் பண்ணும்போதே தெரியும், இந்த கேரக்டரை இதை தவிர வேறு யாராலும் பண்ண முடியாது. எங்கள் ஆஃபீஸ்க்கு என்னை மீட் பண்ணும்போது நான் சொன்னேன், அம்மா இந்த கேரக்டர் நான் வேறு யாரையுமே திங்க் பண்ணல, உன்னை தான் முதல்ல கூப்பிட்டு பண்ண வைக்கிறேன் அப்படிங்கும்போது அது நம்பலை. சரி ஏதோ எல்லோரும் எல்லா இண்டஸ்ட்ரியில் ஏதாவது சொல்கிற மாதிரி இவரும் ஏதோ சொல்ல நினச்சி நம்பவே இல்லை. ஆனால் அதே மாதிரி செட்டில் அது பண்ண பர்ஃபார்மன்ஸ் தியேட்டரில் அது வரும்போது இந்த 16 முட்டை சார் ரவி சார் சொன்ன மாதிரி இந்த 16 முட்டையெல்லாம் போட்டு கலக்கி முட்டை கடைக்காரன்னு சொன்னது, இதெல்லாம் அந்த கோவத்தோடு நடிக்கிறது, அந்த எமோஷன் காட்டுறது, பாசம் காட்டுறது, இதெல்லாமே ரொம்ப அழகாக நடிச்சுது. அதுக்கு இந்த படத்தின் மூலயமா மிகப்பெரிய பட வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகள் வரும். நல்ல படங்கள் நடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தராக சொல்லிட்டே போகலாம். இதில் யார் இதில் இருந்தாலும் அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. இப்போது பிரியாணி அந்த கேரக்டருக்கும் ஒரு க்யூட்டான ஒரு கேர்ள் தேவைப்பட்டது. அது ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக ஒரு அதாவது ரியலிஸ்டிக்கான ஒரு பொண்ணாக இருக்கணுன்ற மாதிரி நினச்சி தான் பிரியாணிக்கிட்ட நிறைய நாள் பேசிக்கிட்டே இருப்பேன் அந்த படத்தை பற்றி. ஆனால் என்றைக்குமே நான் சொன்னதில்லை நீ தான் பண்ண போகிறதுன்னு. அதுக்கிட்ட நிறைய சஜஷன் கேட்பேன், ஏன்னா இந்த கேரக்டர் யார் பண்ணலாம், அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்னு அது என்றைக்குமே சொல்கிறதே கிடையாது. ஆனால் ஒரு நாள் இதுதான் இந்த கேரக்டர் பண்ணேன்னு சொல்லும்போது அதே கொஞ்சம் ஷாக்கு. அப்புறம் வந்துச்சு, நான் நினச்ச மாதிரியே ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக ஒரு ஷார்ட்லேயுமே அதனுடைய சிரிப்பு, அதனுடைய நடிப்பு, டைலாக் டெலிவரி, தமிழ் பொண்ணு வேறு மாயவரம் அழகாக ஆக்ட் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு டூரிஸ்ட் இருக்கணும், இப்படிலாம் செஞ்சுருக்கலாமே, ஏன் இதெல்லாம் பண்ணலைன்னு. ஆனால் நான் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு ஸ்கோப் கொடுக்கணும்னு நினச்சேன். அதில் முதல்ல இந்த படத்தை ஜெயம் ராஜாவை தான் நான் டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டேன். அவரோட ஒரு 3 மாதம் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் திடீர்னு அதுக்கிடையில் அந்த 3 மாதம் ட்ராவலில் அவர் கேட்டது வேற ஒரு இங்கிலீஷ் ஸ்டார் கேட்டார். அதுவும் லண்டனில் இருக்கிற பொண்ணு, குழந்தை வேறு பிறந்திருக்கு. நான் அவர்கிட்ட ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னா இவர் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாதுனால நானும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினேன். அது கேட்ட சம்பளமும் கொடுக்க ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு வேறு ஒரு படம் வந்தது, சிரஞ்சீவி படம் வந்ததுனால, சார் நான் அந்த படத்தை பண்ணிட்டு தான் இதை பண்ண முடியும்னாரு. வேண்டாம் சார் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதை மாற்றினோம். அப்படி தான் அந்த படம் மாறுச்சு. அதை ரொம்ப சிரமப்பட்டு பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு யார் பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது எனக்கு சிம்ரனை தவிர வேறு யாரும் யோசிக்க முடியல. அதே மாதிரி அதனுடைய ஸ்கோப் இந்த படத்தில் ஏன் நான் பேசுறது போர் அடிக்குது அவங்களுக்கெல்லாம், ஏன் சப்போர்ட் இந்த படத்துக்கு, அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய லைஃபு.
அது அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் போட்டு தமிழை வந்து அழகாக புரிஞ்ச ஒரு பொண்ணு. இன்றைக்கி இன்னும் அழகாக தமிழ் பேசுது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ தமிழை வந்து அது கற்றுக்கிட்டது ஒரு அப்ரிஷியேட்டிவ் ஒரு விஷயம். அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போச்சு. அந்த அதனுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணிருந்துச்சு. அது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நன்றி. அவருக்கு எந்த படம் நடித்தாலும் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் கேட்பார். தனக்கு ஏதோ இதை இப்படி பண்ணட்டுமா அப்படி பண்ணட்டுமான்னு இந்த காலத்துலையும் சொன்னதே கிடையாது. நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதே மாதிரி இந்த படத்துலையும் நான் ஜாஸ்தி அவர்கிட்ட போய் இதை பண்ண அது பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நேச்சுரலாகவே ஒரு பியானோ வாசிக்கணும். பிகாஸ் இது பேசிக்கலி பியானோ ட்ரெயின் பாய். அந்த பியானோ வாசிக்கிறதாக இருக்கட்டும், அந்த கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கட்டும், எல்லாமே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ஒரு ஆர்டிஸ்ட், நேச்சுரல் ஆர்டிஸ்ட். அவருடைய ரோலை ரொம்ப அழகாக பண்ணி இந்த படத்துக்கு வந்து ஃபைட் இல்லை, சாங் இல்லைன்ற குறையெல்லாம் இல்லாமல் அவருடைய நடிப்பாற்றலால் இந்த படத்தை பெரிய பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. மகனாக இருந்தாலும் அவருக்கும் நன்றி. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். லாஸ்ட் இயர் சிஐ நடந்த கான்ஃபரன்ஸில், விஎஃப்எக்ஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு மிகப்பெரிய லெக்சர் கொடுத்து அது வேர்ல்டு வைட் பெரிய லெவல் ரீச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வீக் இன்வைட் டாப் ஸ்டார் டு. தேங்க்யூ ஸோ மச் நிக்கில். இங்கே வந்திருக்கும் என் குடும்பத்தை சார்ந்த பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், மெடியில் இருக்கும் அந்தங்கன் டி அண்ட் சக்ஸஸ் மீட்டோட இட்ஸ் தேங்க்யூ மீட் தான் நான் சொல்லுவேன். இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆன காரணமே நீங்கள். படம் எடுக்கும்போது ஒரு படம் முடிஞ்சு அதை ஆடியன்ஸில் கொண்டு போகிறது, நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸ், நீங்கள் அந்த படத்தை பற்றி சொல்கிற ஒவ்வொரு வாரத்தையும் யுனானிமஸாக எல்லாமே வந்து இந்த படம் சூப்பர்னு சொல்லி நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ்னால தான் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ரீச் ஆகிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே என்னையும் சரி, எங்கள் அப்பாவும் சரி, தந்தைய அவர் மேலே வச்சுக்க மரியாதை, அன்புக்கு என்றென்று நன்றி கட்டுப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததும் ஆடியன்ஸ், இந்த ஃபிலிம் லவ்விங் ஆடியன்ஸும் சரி, ரசிகர்களும் சரி, இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆகியிருக்காங்க, சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நன்றியை தெரிவிச்சுட்டேன். நீங்களன்னா நல்லா கண்டிப்பாக இங்கே நிறைய விஷயம் பேசினாங்க, அவங்க அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஐ லைக் டு ஸ்டார்ட் பை சேயிங் a big thanks to all the actors with கார்த்திக் சார். கார்த்திக் சார் இப்போது நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அவர் லொக்கேஷனில் வந்ததும் என்னை பொறுத்தவரைக்கும் ஹீஸ் லெஜெண்ட். வந்தது அந்த என்டையர் ஏரியாவே அப்படியே எலக்ட்ரிஃபைடாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே ஓ மை காட் அப்படி ஒரு பயங்கர ஒரு எனர்ஜியோடு இருப்போம். அவர் நடிக்க மாட்டார், ஹீஸ் ஹிம்செல்ஃப். ஸோ அவர் வந்து நடிக்கும் போது he will just make sure he also part of it. And dialoguesல impromptu வரும், டக்கு நடிப்பார். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் என்னென்னா ஆப்போசிட்டில் ஒரு ஆக்டர் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணேன். பட் நோ, ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் லவ்விங் ஹிம் அண்ட் என்ஜாயிங். அண்ட் அவர் வந்து மேடையில் அதாவது சபா மரியாதை தான் கார்த்திக் சார் சொல்கிறேன். பட் ஹி ஆல்வேஸ் கால் மீ அப்பாவோட. எங்கள் கார்த்திக் சார் வந்தப்போ இந்த படத்தோட லெவலே மாறிடுச்சு, டு பி ஆனஸ்ட். ஸோ தேங்க்யூ கார்த்திக் சார். ரெண்டாவது வந்து இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும், அதாவது சமுத்திரக்கனி சார், அவர் வந்து கேட்ட உடனே வேறு ஏதோ படம் பண்ணிட்டு இருந்தார். படம் இம்மிடியட்டாக வந்து ஜஸ்ட் ஒரு 3 வாரம் டைம் கொடுத்து சொல்லிட்டு பாடி எப்படி மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தார். எவ்ரிபடி இன்னும் அப்பா மேலே வச்ச மரியாதைக்கும் லவ்வுக்கும் வந்தாங்க. ஸோ தேங்க்யூ கனி சார். அது ஆக்சுவலாக கனி ஐயா தான் சொல்லுவேன், பட் கனி சார் அவர் வந்து ஹீ புட் ஹிஸ் இன்புட். இந்த பக்கம் இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் இப்போ ஷூட் பண்ணேன்னா கேஎஸ் ரவிக்குமார் சார், ரொம்ப மை ஃபேவரட் டேரக்டர்ஸ். அவருடைய டைரக்ஷனில் வந்து நான் ரொம்ப நாளாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். இப்போ கூட உள்ள வரத்துக்குள்ளே சார் இப்போ அடுத்த படம் இப்போ தான் கேட்டேன் நான் அவங்ககிட்ட. ஸோ சார் இப்போ நான் சக்ஸஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அப்ரோச் தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் இப்போது ஆஸ் அன் ஆக்டர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய பேரும் நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப இந்த படத்தில் வந்து இருக்கிற அனுபவம் வந்து ஏராளமான அனுபவம். அதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், நான், கேஎஸ் ரவிக்குமார் சார், யோகி பாபு சார் அண்ட் ஊர்வசி மேடம் 4 பேர் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு
10 சீன் நடிச்சிருப்போம் அந்த படத்தில். அந்த 10 சீன் நடிக்கும் போதும் ஈச் ஒன் இஸ் பிக் ஸ்டார் டாப் வெர்சடைல் ஆக்டர்ஸ். நினச்சா டைலாக் வாங்கிட்டா ஓகே ஆன் த ஸ்பாட் போயிட்டு அந்த இடத்துல வந்து எந்த டைலாக் பேசணுமோ அது வரைக்கும் பேசிட்டு போகலாம். பட் அப்படி இல்லை, அந்த இடத்துக்கு நாங்கள் போனதும் காலையில் ஃபஸ்ட்டு டைலாக் பேப்பர் வாங்கிட்டு 4 பேர் ஒரு மூலையில் உட்காந்துட்டு we will rehearse the full scene. நிறைய பேர் இது பண்ணுறது இல்லை. எனக்கு வந்து ஐ வாஸ் லைக் ஓகே என்ஜாயிங் இட் கமான். ஏன்னா வந்து நான் சின்ன வயசுல அந்த அன்றைக்கு நடிக்காரும் போது 60s படம் எப்படி நடித்தாங்க, 70s படம் எப்படி நடித்தாங்க, 80s எப்படி நடித்தாங்க, ஒவ்வொரு ஆக்டரும் நாகேஷ் சார் எப்படி நடித்தார், பானுமதி அம்மா நடித்தாங்க, நம்பியா சார் எப்படி நடித்தார், இப்படி பார்த்து கேட்டு நான் ஒரு மேக்கப் கேட்டு இப்படி நடித்தாங்களா இப்படி நடிச்சாங்க நான் கேட்டு நான் வளர்ந்தேன். இப்போ திரும்பி வந்து அந்தகன் படத்தில் எனக்கு அது நடந்த அனுபவம் நடிக்கும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. உட்காந்து ஃபுல் சீன் படிப்போம் 3 தடவை ஒவ்வொருத்தரும் அந்த ஃபுல் சீன் இப்போ டயலாக் எல்லாம் வாங்கிட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா ஒன்ஸ் யூ கெட் த டயலாக் இன்சைட் இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் யூ ஸ்டார்ட் எமோட்டிங் நேச்சுரலாக. ஸோ நாங்கள் ஒவ்வொரு ஷார்ட்டும் பண்ணும்போதும் ஒயிட் ஷார்ட் ஃபஸ்ட்டு அடுத்து இப்போ இன்னொரு விஷயம் வந்து டேரக்டர் சார் சொல்லணும். அவர் எப்பவுமே ஒரு மாஸ்டர் ஷார்ட் நடிச்சுவார். அப்புறம் ஹி பிளான்ஸ் எவ்ரி திங் இஸ் ஹெட். ஸோ மாஸ்டர் ஷார்ட் எடுக்கும்போது ஃபுல் டயலாக் பேசிடுவோம். அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்ஸ் மிட் ஷார்ட் க்ளோஸ்அப் போவோம், கவுண்டர்ஸ் போவோம். பட் அந்த கவுண்டர்ஸோ க்ளோஸ்அப் போகும்போது கேவ்ஸ் சார் எவ்வளோ பெரிய டேரக்டர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவர் என்ன பண்ணுவாங்க, கம்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் பிஹைண்ட் த கேமரா. இப்போ நான் வந்து என்னோட ஷார்ட்னா பின்னாடி கேமரா வந்து என்னோட டைலாக்ஸ் கவுண்டர் கொடுப்பாரு. அதே மாதிரி ஊருசி மேடம், அதே மாதிரி யோகி சார். ஸோ டக்குன்னு கவுண்டர் கொடுப்பாங்க. நினச்சா போய் சேரில் உட்காந்து. அண்ட் இந்த அடுத்தது வந்து வி ஹேவ் யோகி பாபு சார். அவரும் வந்தார். ஃபோன் எல்லாமே வந்து அப்பா ஃபோன் பண்ணி சார் இந்த படத்தை நீங்கள் நடிக்கிறீங்க என்ன ரோலும் கேட்கல ஓகேன்னு சொன்னாங்க. ஃபார் த லவ் அண்ட் மரியாதை ஒரே விஷயம் வி லவ் யூ சார் வந்தாங்க. ஸோ யோகி பாபு சார் வந்தார். அவ்வளோ பிஸி ஸ்டார். ஹீ கேம் ஹீ மேட் வாஸ் அ பார்ட் ஆஃப் அஸ். ஊர்வசி மேடம் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, நிறைய மேடையில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அப்பா வாஸ் வெரி க்ளோஸ் அண்ட் படத்தில் நடிச்சது அனுபவம்லாம் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு மாம்பழத்தை வந்து ட்ரெயினே நிற்க வச்சது அப்பா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப வேணும். அவங்க வந்து ஏன் மேலே தெரியும் ஸோ எவ்ரிபடி இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாமே they had a special connection with me as they treated me as part of the family. So thanks to Urusi madam, Yogi Babu sir. இது தனியாக இந்த பக்கம் பார்க்கும்போது we have இப்போ நம்ம கூட இல்லை மனோபால சார். சார் ஐ நோ அப்பாவோட எல்லா படத்துலையும் நீங்கள் இருந்திருக்கீங்க, ஏன் கூட நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. இப்போது your blessing is always with me. இந்த படத்தையும் வந்து நடிச்சிங்க, எங்கள் கூட இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தோட சக்ஸஸ் இஸ் ஒன்லி பிலாங்ஸ் டு 2 people. One is the director, that's my father, Charan sir, and the actors on the other side. இவங்க 2 பேருமே அப்பாவுக்கு ஒரு பெரிய பக்கமாக வருது வந்து இந்த டெக்னீஷியன் தான் ஒவ்வொருத்தரும். அதாவது ஸ்டார்ட் ஃப்ரம் ரவி சார். Ravi sir is one of the most biggest strength for us, and from Ravi sir I can talk about art director Sendil, he was a biggest strength. We can talk about Lakshmi Narayan sir, audiographer, biggest strength. இதே மாதிரி ஒவ்வொருத்தருமே including my stunt choreographer Ramu, அவர் வந்து கேம் everybody knows like a jigsaw puzzle அப்படி கூடி சேர்ந்து வர மாதிரி இருந்தது. So when they came together they made this movie a phenomenal movie. Then I have my other technicians, Kala master. அவங்க வந்து ஒரு சாங் வந்து இப்போது என் காதல் ஒரு சாங் இருக்குது பார்த்தா 6 hours ஷூட் பண்ணோம். அப்புறம் யோசி சாங் அது 1.5 days ஷூட் பண்ணோம். All the performing artists were able to shoot faster. Very nice it was. Then I had அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன், அப்பா இந்த மாதிரி இப்போ படம் முடிச்சுட்டு ஒரு ப்ரொமோஷனல் சாங் பண்ணலாமான்னு சொல்லும்போது தென் கேம் ஒரு ப்ரொமோஷனல் சாங் அந்தங்க நேந்தன். அதில் வந்து ஓகே அப்பா பற்றி இப்போ நான் சொல்லணும்னா அப்பான்னு விட்டு டேரக்டர் சார் சொல்கிறேன். டேரக்டர் சார் எப்படி சொல்லணுமோ டேரக்டர் சார் எப்படின்னா இந்த படத்துக்கு ஒவ்வொரு விஷயமும் பெஸ்ட் அஸ் அ டேரக்டர் அஸ் அ ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு வந்து என்னென்ன பெஸ்ட்டு பண்ண முடியும் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் தெரியுது. அது ஒரு விஷயம் சொல்ல முடியும். இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து இவ்வளோ தூரம் வந்து போகணும் இருக்கிற காரணமே இந்த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் அஸ் அ டேரக்டர் போட்டிருக்காரு, ப்ரொடியூசர் ரெண்டுமே சேர்ந்து ஒரு ப்ரொமோஷனல் சாங். ஒரு பக்கம் வந்து ஹேவ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ் மிஸ்டர் ராக் ஸ்டார் அனிருத், அவருக்கு சப்போர்ட்டிங்காக மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் அவர் வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு. அது வந்து சாங் பிரபாகமாக பண்ணுறது பிரபுதேவ் சார் மாஸ்டர் இருந்தார், அவருக்கு சப்போர்ட்டாக சாண்டி மாஸ்டர். இது மொத்தமாக ஒரு சாங்க்கு இப்படி பண்ணும்போது பேக்கேஜ் பண்ணும்போது ஃபுல் படத்துக்கு இது மாதிரி பேக்கேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் சாம்பிள் தான். ஸோ விசிட்டிங் கார்டு ஃபார் மூவி. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அவர் வந்து ஒன் ஆஃப் மை
biggest strength. My Kuda supported us. Saktivel sir, thank you so much. And also, I have a lot of other people to thank. Solita Polan. Thank you, Praveen sir, for coming and giving a wish. Thank you so much. And முக்கியமாக வந்து என்னதான் டேரக்டர் இருந்தாலும் அப்பா பற்றி நிறைய விஷயம் பேசலாம். பட் ஜஸ்ட் ஆல்வேஸ் சே தேங்க் யூ அப்பா ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் மேக்கிங் சச் அ வண்டர்ஃபுல் மூவி. ஐ எம் எவர் கிரேட்ஃபுல். எவ்வளோ பெரிய திஸ் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் டு எவ்ரி ஆக்டர். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜஸ்ட் நான் வந்து ஒரு படம் பார்த்தேன், இந்த படம் பண்ண ஆசைப்பட்டு ஒன்று அடுத்த படம் பண்ணி இப்போ சக்ஸஸ் ஆகிட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கே ரவிக்குமார் சார், தேங்க்யூ. எப்போ கூப்பிட்டாலும் வந்தீங்க. இன்னைக்கு நேரத்தில் அதாவது உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஃபேக்ட் ஒன்று சொல்லணும். நிறைய இருக்குது இந்த மாதிரி அனுபவங்கள். அந்த நாத்தம் சாங் நான் ஷூட் பண்ணிருந்தோம். சடனாக அப்பா ஒரு ஐடியா பண்ணார், ரவி சார் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அன்றைக்கி வந்து ரவி சாரோட அம்மா வந்து ஷி வாஸ் நாட் வெல். அதையும் மீறி ஹி கேம். எத்தனை மணிக்கு வரணும் அந்த டைமுக்கு வந்தார். முகத்தில் அந்த எதுவுமே தெரியல, டென்ஷன் தெரியல. அந்த ஷார்ட் பண்ணார், உடனே கிளம்பினார். சார் தேங்க்யூ சார். நீங்களாம் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ as an actor. You are part of me. Thank you. அது வந்து இன்னைக்கு நேரத்தில் ரைட் ஃப்ரம் மை பிகினிங். அப்பா தெரிஞ்சவங்களும் சரி, இப்போ என்ன தெரிஞ்சவங்களும் சரி, அது வந்து ப்ரெஸ்ஸும் சரி, ஊடகங்கள் யூடியூப்லும் சரி, இன்னைக்கு நேரத்தில் ரைட் ஃப்ரம் பிகினிங் என் கூட இருந்திருக்கீங்க.